எக்ஸலில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டேட்டா இருக்குது. இதை வந்து இன்டராக்டிவ் கார்ட்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து Alt A PTன்னு கொடுங்க. சாரி, இப்போ டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா உள்ள ப்ளேஸ் பண்ணிவிட்டு Alt A PTன்னு கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகிட்டு பவர் குவரி எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு காலமில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் டேட்டா டைப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் கொஞ்சம் இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு காலமில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் டேட்டா டைப்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். கிரியேட் டேட்டா டைப்ன்றது. அதில் வந்து டேட்டா டைப் நேம் நம்ம கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது EMPன்னு கொடுக்குறேன். இப்போ அட்வான்ஸில் போயிட்டு அதில் ஷிஃப்ட் பட்டன் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஹோம் டேப்பில் க்ளோஸ் அண்ட் லோட் கொடுத்தோம்னா ஒரு தனி பேஜில் தனி ஷீட்டில் அது அப்பியர் ஆகிடும். அந்த டேட்டா லோட் ஆகி வந்துடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை டைப் பண்ணிங்கன்னா இன்டராக்டிவ் கார்டு மாதிரி இருக்கும். அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். இப்போ ஜாயினிங் டேட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு வேணும்னா இமெயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். பவர் குவரி எடிட்டர் பவர் குவரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம்.